இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசியில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எப்படி கிளியர் பண்ணலாம் அதுக்கான ஒரு 10 டிப்ஸ் 10 வழிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஹவு டு கிளியர் இன் டிஎன்பிசி இன் ஃபஸ்ட் அட்டம். முதல் முயற்சியில் டிஎன்பிசியில் வெற்றி பெறுவது எப்படி? வெற்றி பெறுவது ஈஸியாக கஷ்டமா அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த பிளான், அந்த மெத்தட் வந்து கரெக்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஓட்டமே என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎன்பிசியில் அது குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, நம்ம எடுத்த டார்கெட்டில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெற்றி பெறலாம். பாருங்க, பாயிண்ட் நம்பர் 1, வி கோ ஃபார் த பாயிண்ட் நம்பர் 1. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே பாருங்க, ஸ்டார்ட் வித் எ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான். சரியான வியூகம் மற்றும் திட்டத்துடன் ஆரம்பிக்க வேண்டும். சரி, என்ன சார் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன? ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சரி இப்போ நான் இது என்ன சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளோட வீடியோஸ் போய் பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ அந்த வீடியோஸில் வந்து பிரதாப் முருகன் ஐஏஎஸ் அவங்க பேசியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, சார் ஸ்ட்ராட்டஜி என்ன சார் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க, ஸ்ட்ராட்டஜி. சரி, என்ன சார் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நைட்டு வந்து 12 மணிக்கு மேலே படித்தா என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரமாக கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும், நல்லா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்சர்வ் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் படிப்பாங்க. ஸோ நம்ம வந்து காலேஜ் முடிச்சு ஒரு மெச்சூர்டு கேண்டிடேட்ஸ், 21 வயசுக்கு மேலே வந்து மெச்சூர் கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த டயத்தில் படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது, அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேக் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி பிளான், அப்போ ஒரு பிளான் சொல்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, சரி இப்போ சிலர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து 18 ஹவர்ஸ் படித்தேன் சார், 15 ஹவர்ஸ் படித்தேன்னா அதெல்லாம் இங்கே தேவையே கிடையாது. கான்சன்ட்ரேஷனோட ஒரு 8 மணி நேரமோ ஒரு 6 மணி நேரமோ அந்த கான்சன்ட்ரேஷன், அதாவது நம்ம சொல்லுவோம், இப்போ சப்போஸ் இப்போ நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும், 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். நான் என் ஸ்டூடெண்ட்ஸில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் 9:30க்கு புக்கு எடுத்துகிட்டு உட்காருங்க, 1:30 வரைக்கும் 4 ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு எந்திரிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த இடத்த விட்டு எந்திரிக்காதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா உங்களோட ஒரு பிளான் வச்சிருப்போம். நல்லா கவனிங்க, ஒரு பிளான். குரூப் 1ல வந்து நம்ம கிளியர் பண்ண போகிறோம். குரூப் 1ல டிப்டி கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருப்போம். அதுக்கு ஸ்ட்ராட்டஜி. ஸோ மெயின்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மண்டே டியூஸ்டே அந்த 7 வாரத்தில் 7 வரும். 3 ஹவர்ஸ் இந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறோம், 4 ஹவர்ஸ் அடுத்த சப்ஜெக்ட் படிக்க போகிறோம். அப்போ நம்ம ரிவிஷன் பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியை அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வேணுமோ, அதாவது அடாப்ட் ஆகுமோ. இப்போ எனக்கு போட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா கவனிங்க, எனக்கு போற ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகாது. உங்களுக்கு தேவையான அந்த அடாப்டேஷனோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க தான் வந்து மேக் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். we go for the second point. பாருங்க, ஓகே, commit to a single determined plan. ஒரு தீர்மானிக்கப்பட்ட திட்டத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இப்போ என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ எல்லாரும் இப்போ நம்ம டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் என்ன ஆசை அப்படின்னா, நம்ம டிப்டி கலெக்டர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். இப்போ உடனே குரூப் 4 வருது, உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் குரூப் 4 போயிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ பாருங்க, பாண்டியன் கிராம பேங்க் வருது, உடனே பாண்டியன் கிராம பேங்க் எழுதுவாங்க. உடனே பாருங்க, இப்போ சப்போஸ் வேற ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன், ரயில்வே எக்ஸாமினேஷன், ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த பிளான்ல இருந்து லைட்டா டிவிட் ஆவாங்க. யூ காட் தி பாயிண்ட். அதுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுத வேண்டாம்னு சொல்ல, எழுதுங்க, பாஸ் பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிளான்ல இருந்து என்ன பண்ணாதீங்கன்னா, அந்த டிட்டர்மைன்ட் பிளான், அந்த ஃபைனல் கோலை வந்து ரீச் பண்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, லெக்சரா வந்து ஓகே அப்படின்ட்டு நம்ம உட்கார கூடாது. we go for the third டாபிக். பாருங்க, being mains ready before prelims. முதல் நிலை தேர்வுக்கு முன்பே முதன்மை தேர்வுக்கு தயாராக வேணும். இப்போ நம்ம வந்து இது வந்து பர்டிகுலராக எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, குரூப் 1 அண்ட் குரூப் 2 பற்றி பேசுகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, குரூப் 1 வந்துருச்சு, குரூப் 1 வந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரிலிமினரிஸ்க்கு இப்படி படிக்கலாமா அப்படி படிக்கணும், ப்ரிலிமினரி வந்து படிச்சிருவோம். ப்ரிலிமினரி படித்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகிறோம் அப்படின்னா, சரி ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். பட் இட்ஸ் வந்து தப்பான ஒரு விஷயம். என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரிலிமினரிக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், எல்லாம் நம்ம காலேஜஸ் முடிக்கிறோம். காலேஜஸ் முடித்த உடனே
ஜூன் மாதம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் இருந்தோம் அப்படின்னா மெயின்ஸுக்கு ப்ரிலிமினரிக்கு முன்னாடியே வந்து மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும். அதைத்தான் நீங்கள் நாங்கள் சொல்ல வரோம். ப்ரிலிமினரிக்கு முன்னாடியேவும் மெயின்ஸ் படிக்கணும். ப்ரிலிமினரி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த 3 மாதம் நல்லா கவனிங்க, அந்த 3 மாதம் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரிலிமினரிக்கு தேவையானது படித்தா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா மெயின்ஸ் படிச்சிட்டாலே ப்ரிலிமினரி வந்து டிஎன்பிசி குரூப் 1ல கிளியர் ஆயிரும். அதுதான் நான் குரூப் 1. பட் குரூப் 2 வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து மாறும். குரூப் 2 ஸ்ட்ராட்டஜி மாறும். குரூப் 1 பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். குரூப் 1க்கு மெயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டே படிச்சுட்டா ப்ரிலிமினரி ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? அதுதான் பீயிங் மெயின்ஸ் ரெடி பிஃபோர் பிலிம்ஸ். ஏன் அப்படின்னா பிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 60 to 90 டேஸ் தான் கொடுப்பாங்க. அந்த 2.5 மாதத்தில் நம்மளால் கண்டிப்பாக மெயின்ஸில் இருக்கிற அந்த 3 பேப்பரையும் நம்மளால் முடிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரிலிமினரி நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஆனுவல் பிளானர் பண்ணி ப்ரிலிமினரி நோட்டிஃபிகேஷன் வருது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட ப்ரிலிமினரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மெயின்ஸ் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 3. வி கோ ஃபார் 4th பாயிண்ட். என்ன பண்ணாங்க? ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். நல்லா கவனிங்க. ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். ஒருவர் புரிதலின் மூலம் தனது குறிப்புகளை எழுத வேண்டும். என்ன சார் ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ்? நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்லுவேன். இப்போ முதல் முயற்சியில் எப்படி டிஎன்பிசியில் ஃபர்ஸ்ட் அட்டம்ல பாஸ் பண்ணுறான் அதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஃபோர்த் டிப் பாருங்க, ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு மெட்டீரியல் இருக்கணும். அந்த இன்ஸ்டியூஷன் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே வாசிச்சுட்டு போகணும். ஓகேவா? அதுதான் எல்லாத்தோடையும் என்ன சொல்லுவாங்க விருப்பமாக இருக்குது. நோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் வைக்கணும். ஸ்கூல் புக்கை பார்த்து அந்த ஸ்கூல் புக்கில் இருந்து நீங்கள் வந்து ஓன் நோட்ஸ் வந்து நோட்டு நம்ம எப்படி வந்து 10th படிக்கும்போது 6 படிக்கும்போது 6ஆப்லேருந்து 10 படிக்கும்போது டீச்சர்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட்ஸ் எழுதுவோம். நோட்ஸ் சொன்னால் கிளாஸ் ஒர்க் நோட்ஸு, ஹோம் ஒர்க் நோட்ஸ்னு கொடுப்பாங்க. அதில் அந்த பாடத்தில் இருக்க கேள்விகள்லாம் பூரா வந்து ஓன் நோட்ஸ் எடுப்போம். பார்த்தீங்களா? அந்த ஓன் நோட்ஸ் போத் ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் நம்ம எடுக்க பழக வேண்டும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் என்ன ரீசன் பாருங்கள். இப்போ ஒரு தடவை ப்ரிலிமினரி நம்ம படிக்கிறோம், நாட் பிரிண்டட் மெட்டீரியல் நம்ம படிக்கிறோம். அப்போ படிக்கிறதுக்கும் எழுதி படிக்கிறதுக்கும் வித்தியாசம். நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு எழுதுனீங்கன்னா 15 தடவை படிக்கிறதுக்கு சமம். 15 டைம்ஸ். நல்லா கவனிச்சுங்க. 15 தடவை எழுதாம படிச்சா மைனஸ் தான் ஆகும். எழுதி படிச்சீங்கன்னா 15 தடவை வாசிச்சு படிக்கிறதுக்கு சமம். நல்லா கவனிங்க. ஸோ அதனால எழுதிட்டீங்கன்னா நோட்ஸ் 6ஆப்ல இருந்து 10ஆப் வரைக்கும் இருக்கிறத இப்போ நீங்க சொல்லலாம், சார் எங்களுக்கு டைமே இல்லை சார் அப்படின்னா டைம் நிறைய இருக்கு. நீங்க 6th புக்கு நல்லா பாருங்க. ஒரு 6ஆப் புக்கு இட் மேபி ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர் செகண்ட் டேர்ம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் டேர்மே என்னைய பொறுத்த வரைக்கும் 6ஆப் சயின்ஸ் புக்கை 2 இல்லை 3 நாளில் முடிச்சிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு 6ஆப்ல இருந்து 10ஆப் இருக்கிற புக்கு 3ல இருந்து 4 மாசத்துக்குள்ள 6 to 10th உங்களோட ஓன் நோட்ஸ் எடுத்து முடிக்கலாம். நீங்க ஓன் நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா மெட்டீரியல் கையில் இருக்கு. 50 to 60% கடலை நீங்க கடந்துட்டீங்க. 15 தடவை படிக்கிறதுக்கு சமம். அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். சரிங்களா? Then we go for write answers. Fifth tip பாருங்க. Write answers and practice text regularly. ஓகே சார், என்ன பண்ணோம் அப்படின்னா இது ப்ரிலிமினரியாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதணும். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறாங்க, எதாவது எழுதுறாங்க. பட் ஐ எம் நாட், எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையும் இல்லை, கான்ஃபிடென்ட் இல்லை. டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு பேங்க் எக்ஸாமினேஷன் மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் வரவே இல்லை. டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்க சொன்னேன் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் படிக்க உட்காந்தீங்கன்னா காலையில் 9:30 ஒரு 1:30-2 மணி வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து டிவியேட் ஆகாது. அது பிரகாரம் எது படித்தாலும் அந்த இன்ஸ்டியூஷனுக்கோ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைம் செட் பண்ணுங்கள். ஒரு 50, சப்போஸ் நீங்கள் மேக்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸ் வந்து 25 சம்ஸ் இருக்குது. இப்போ வந்து குரூப் 1ல 25 சம்ஸ் தான் வருது, குரூப் 2ல 25 சம்ஸ் தான் வருது. 200 கொஸ்டின்ஸ்னால் 175 ஜிஎஸ், 25 வந்து என்ன வரும் அப்படின்னா மேக்ஸ் வரும். அந்த 25 30 மினிட்ஸில் உங்களால் முடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். 25 சம்ஸை 30 மினிட்ஸில், அரை மணி நேரத்தில் என்ன பண்ணணும், நம்ம முடிக்கணும். ஸோ அதுக்கான அந்த டைம் வந்து நீங்கள் வந்து அந்த டைம் வந்து பண்ணீங்கன்னா தான் என்ன ஆகுனா டெஸ்ட் எழுத அந்த ப்ராக்டிஸ் பண்ண மைண்ட் வந்து டியூன் ஆகும், ஷார்ப்பன் ஆகும். நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே அந்த 200 கொஸ்டின்ஸை நம்ம சீக்கிரம் ப்ரிலிமினரிக்கு கிராக் பண்ண முடியும். அதே மாதிரி மெயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எழுதணும். எழுதி நான் தான் சொன்னேன், நோட்ஸ்
வந்து ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே ஆன்சர்ஸும் அந்த மெயின்ஸுக்கு ஆன்சர்ஸும் எழுதி பார்க்கணும். அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுத நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த பேப்பரை முடிக்க முடியும். டிப் நம்பர் 5. தென் வி கோ ஃபார் டிப் நம்பர் 6. கவனிங்க, ரெஃபரிங் டு த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். பாடத்திட்டங்கள் மற்றும் முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை பார்க்க வேண்டும். இப்போ நீங்க பாருங்களேன், இப்போ லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 1 மெயின்ஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா 90 DSPல அதை ஃபர்ஸ்ட்டாக வந்த நம்மளோட யோகேஷ் குமார் அதை தான் பேசியிருப்பாப்ல. ஸோ யோகேஷ் குமார் அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டை அவன் என்ன சொல்லியிருப்பாப்லன்னா, நாங்கள் சிலபஸில் இருக்கிறத வேர்ட் பை வேர்டு இன்ச் பை வேர்டு வந்து எல்லாத்தையுமே வந்து ஓன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதில் வந்து என்ன பண்ணிட்டோம்னா அந்த சிலபஸில் இருக்கிற எந்த இதுவுமே நாங்கள் வெளியே போகலை. ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து சிலபஸை நம்ம முடிச்சிட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதான் ரெஃபரிங் டு த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேவா? இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அது பிரிலிமினரியா இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 ஆகட்டும், இல்லை மெயின்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணாலே அதில் அதாவது 100க்கு அட்லீஸ்ட் 40% ஆஃப் த கொஸ்டின் பேப்பரோட ஏரியாவுக்கு வந்து ஒரு லூப் ஹோல் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து குரூப் 1 மெயின்ஸ் அதாவது அதில் வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம், வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் போய் அந்த பார்த்தீங்கன்னா 2019 நடந்த குரூப் 1 மெயின்ஸில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, 2018 இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ வரப்போகிற மெயின்ஸில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து பேசியிருப்பேன். அதையும் வந்து ரெஃபர் பண்ணுங்க. சரியா? டிப் நம்பர் 6 பாருங்க, ரெஃபரிங் டு த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். பாடத்திட்டங்கள் மற்றும் முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை பார்க்க வேண்டும். ஓகேவா? அடுத்து பாருங்க, டிப் நம்பர் 7 பாருங்க. ஓகே, டிப் நம்பர் 7, ரீடிங் லெஸ் நம்பர் ஆஃப் ரெலவென்ட் மெட்டீரியல்ஸ். குறைந்த எண்ணிக்கையிலான புத்தகங்களை படிக்க வேண்டும். பாருங்களேன், இப்போ வந்து பிளென்டி ஆஃப் சோர்சஸ், மெட்டீரியல்ஸ். இப்போ எல்லாரும் எங்களுக்கு வந்தோடனே கால் பண்ணி பேசுவாங்க. என்ன அப்படின்னா, சார் மெட்டீரியல் என்ன சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் போய் கமர்ஷியல் கைட்ஸ், கமர்ஷியல் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது. நிறைய சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும். போன குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாமினேஷனை பாருங்கள், எந்த மெட்டீரியல் கமர்ஷியல் கைடில் இருந்தோ, எந்த இன்ஸ்டிடியூஷன் மெட்டீரியல் இருந்தோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணுங்க. எந்த மெட்டீரியல் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கல. அவங்க கேட்டது ஸ்கூல் புக் ப்ளஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் புக்கில் இருந்து, நல்லா கவனிங்க, அந்த ஸ்கூல் புக்கில் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து வெளியிருந்து வந்து தவிர ஃபர்ஸ்ட் அதனால சொல்கிறேன், முதல்ல ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே படித்தா நம்ம டிஎன்பிசியில் இருக்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ டோன்ட் கோ ஃபார் இர்ரெலவென்ட் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ், என்ன அதைத்தான் தவிர சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்போ நம்ம ஸ்கூல் புக்கை முடிச்சிருப்போம், பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருப்போம், பக்கத்தில் இருக்க ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்க, இந்த இன்ஸ்டியூஷனில் இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து அந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, நீ அதை படிச்சுட்டான்னு கேட்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நான் இன்னொன்று சொல்லணும்னா, மெட்டீரியல் எப்படி வந்து கமர்ஷியல் கைட்ஸ், இந்த கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கமர்ஷியல் கைட்ஸ் எப்படி வந்து மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து வருதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ சப்போஸ் see we'll have x y z அப்படின்னு வச்சுக்கலாம். x y z அப்படின்னு 3 மெட்டீரியல் வச்சுக்கிறோம். நீங்கள் போகிறீங்க, ஒரு கடைக்கு போனோன்னா மெட்டீரியல் எக்ஸை பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20% ஆஃப் த ஏரியா வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குது. ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா 30% உங்களுக்கு தெரியல, புதுசாக இருக்குது. உங்களை அந்த ஏரியாவை நீங்கள் பார்த்ததில்ல. இஜெட்டில் பாருங்கள் 50% ஆஃப் த ஏரியா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத டாபிக்ஸாக இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன வாங்குவோம், ஒரு ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டி என்ன வாங்குவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 50% ஏரியா அதில் நம்மளுக்கு தெரியாத இருந்தால் நம்ம இஜெட்டான மெட்டீரியல் தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம வாங்குவோம். ஆனால் கொஸ்டின் சென்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த இஜெட் மெட்டீரியல் அவங்க கையில் இருந்தால் மட்டும்தான் அந்த கமர்ஷியல் கைட்ஸ் ஆர் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட மெட்டீரியல்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இஜெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம படித்ததான கொஸ்டின்ஸு வரும். பட் நம்ம கமர்ஷியல் எதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ நான் அதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஸ்கூல் புக்ஸ், நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற 6 to 10 என்ன பண்ணும் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிங்க. அது ஃபஸ்ட்டு படித்தாலே
புரிஞ்சு படித்தா மீதி எலிமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி கொஷின்ஸ் எலிமினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதான் சொன்னேன், ரீடிங் லெஸ் நம்பர் ஆஃப் ரெலவெண்ட் மெட்டீரியல்ஸ். புதுசு புதுசாக வந்து மெட்டீரியல்ஸ் படிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லணும், இப்போ நம்ம எக்ஸாமினேஷன் 2 வாரம் கழிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வாரம் கழிச்சு நம்மளுக்கு வந்து குரூப் 1 பிலிமரியோ குரூப் 2 பிலிமரியோ இருக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும். சரிங்களா? சும்மா வரும். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்லணும், இதை படிக்கவா அதை படிக்கவா இதை படிக்கவா அதை படிக்கவா இருக்கும். பட் அதுதான் என்ன அப்படின்னா பொலிட் ஆகும். தயவு செய்து பொலிட் ஆகும். அப்போ என்ன பண்ண அப்படின்னா எதை படித்தா வரும், என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன பிளானிங்கிறத டிப் நம்பர் 1லே நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து தேர்ந்தெடுக்க வேணும். யூ கோ ஃபார் டிப் நம்பர் 8. பாருங்க. ஓகே, ஓயாம இதை பற்றி நான் பேசிட்டேன். கான்சன்ட்ரேட் ஆன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டடீஸ். என்ன சார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டடீஸ்? இப்போ பாருங்களேன், அதை நான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னேன். சார் நான் வந்து 18 மணி நேரம் படிக்கிறேன் சார், எக்ஸாமினேஷன் 3 மாதம் வந்து சார், நைட் விடிய படிக்கிறேன் சார், எக்ஸாமினேஷனுக்கு விடிஞ்சா எக்ஸாமினேஷன், ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாமினேஷன் 10 மணிக்கு, சாட்டர்டே நான் ஃபுல் நைட் சார். இதெல்லாம் தேவையே கிடையாது. நல்லா கவனிங்க, என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியேவும், நல்லா கவனிங்க, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியும் உங்களோட ஸ்கூல் புக்ஸும் சிலபஸையும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த 2 மாதம் 3 மாதத்தில் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும். ரிவிஷன் ஓயாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவிஷன் பண்ண டெஸ்ட் வைக்க தான் பண்ணணும். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா இப்போ நம்ம பாருங்களேன், ஒரு 1 hour நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாச்சும் நினைக்கிறது, அதாவது ஏதாச்சும் ஒரு சீரியல், செம்பருத்தி சீரியல் எப்படி இருக்குது அப்படின்னு நோட் பண்ணுது. இப்போ பாருங்கள், சன் டிவியில் ஏதோ ஜோதி சீரியல் வருது, இப்படி சீரியல் பார்க்குறது, இல்லை அடுத்த வர தீபாவளிக்கு பீஸ்ட் விஜய் படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு பார்க்குறது. ஸோ இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரே சிங்கிள் டிட்டர்மைன்ட் பிளான் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டடீஸ். அதில் மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்டடீஸ் மட்டும். இப்போ சப்போஸ் வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 10th புக்கில் எங்கே இருக்குது, 8th புக்கில் எங்கே இருக்குது, ஜென்ரல் தமிழ்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரலாக இங்கிலீஷில் என்ன பண்ணுங்கிறத அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து டீவியேட் ஆகக்கூடாது. அதுதான் அது கவனமாக படிப்பதில் ஒருமுகப்படுத்த வேண்டும். ஓகே, அண்ட் இதுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டடீஸ் எனக்கு வர மாட்டேங்குதுன்னா லெசன், அதுக்காக நான் 24 hours நான் படிச்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. ஸோ பெஸ்ட் யூ கோ ஃபார் மெடிடேஷன். இப்போ மெடிடேஷன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, மெடிடேஷன் பண்ணலாம். எனக்கு மெடிடேஷன், வேறு யாராச்சும் ஜிம்முக்கு போகலாம், இல்லை வாக்கிங் போகலாம், எதுனாலும் ஒரு ஸ்போர்ட்ஸில் போனால் ஒரு கல்ச்சர் ஒரு இது வந்து ஒரு ஹாப்பியாக ஒன்று வச்சுக்கோங்க. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த ரிலாக்ஸேஷன் வந்து இருக்காது, படிச்சுக்கிட்டே இருக்கவும் கூடாது. சரிங்களா? வி கோ ஃபார் டிப் நம்பர் 9. ஓகே, இதுவும் நான் ஏற்கனவே பேசுனேன்னா, ரிவைஸ்டு டாபிக்ஸ் ரெகுலர்லி. நல்லா கவனிங்க, ரிவைஸ்ட் டாபிக்ஸ். சார் எல்லாரும் பிளான் ஸ்ட்ராட்டஜி சொன்ன பார்த்தீங்களா? ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா 7 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டே டு சாட்டர்டே. அந்த 7 நாளில் நீங்கள் போகிற ஸ்ட்ராட்டஜினா கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் புக்கவே தொட வேண்டாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 7 நாளில் 2 நாள் வந்து ரிவிஷன் போடணும். மீதி 4 நாள் தான் படிக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு நாள் புக்கை தொடவே வேண்டாம். அது எந்த நாளாக இருக்கட்டும், புக்கையே தொட வேண்டாம். ஓகே, இன்னும் 2 நாள் ரிவைஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிவைஸ் பண்ண டாபிக்ஸை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரிவைஸே பண்ண மாட்டோம். நான் என்ன சொல்கிறேன், ரிவைஸ் பண்ண டாபிக்ஸை ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நம்ம எல்லாம் பார்ப்போம். சப்போஸ் இப்போ எல்லாரும் நிறைய பேர் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, சார் வந்து எனக்கு ஆன்சர்ஸ் வந்து 2 தெரியும் சார், ஏ நினச்சா சார் பி நினச்சேன் சார், ஏ நினச்சா சார் பின்னு சார். ஓகே, ஒரு கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கொஸ்டினை வாசிக்கும் போது அங்கே இருக்கிறது வந்து என்ன பண்ண, ஆன்சர் வந்து நம்மளுக்கு டக்குன்னு வரணும். அந்த ஆன்சர் ஏல இருக்கா, பியில் இருக்கா, சியில் இருக்கா, டியில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஈல இவற்றில் எதுவும் இல்லைங்கிறத என்ன சொல்லணும், ஷெட் பண்ணுற அளவுக்கு நம்ம தெளிவாக பார்க்கணும். அதைத்தான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிவைஸ் பண்ண டாபிக்ஸை திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. அதான் டிப் நம்பர் 9. தென் வி கோ ஃபார் ரிசல்ட்ஸ். ஓகே, எல்லாம் சொல்லாங்க திங்கிங் ஒன்லி அபவுட் த ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கேன். பார்த்தீங்களா? ஓகே, என்ன சார் திங்கிங் ஒன்லி அபவுட் த ரிசல்ட்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சரி,
நம்மளோட டார்கெட் பண்ணிட்டோம். டிப் நம்பர் 1ல் நான் வந்து டிப்டி கலெக்டர் ஆக போகிறேன், நான் வந்து டிஎஸ்பி ஆக போகிறேன் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டோம். ஸோ எப்போ அந்த ரிசல்ட் வருது, ஓகே, அந்த ரிசல்ட் வந்தோன்னா நம்மளோட நம்பர்ஸை நம்ம பார்ப்போம். பார்த்தீங்களா, நம்ம வந்து டிப்டி கலெக்டர் கிடச்சிரும், நம்மளுக்கு வந்து டிஎஸ்பி கிடச்சிரும். அதை பற்றி வந்து கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும். அதுக்காக ஓவர் திங்கிங் நான் சொல்லலை, அதை பற்றி நினச்சி பார்க்கணும். ஸோ அதை பற்றி நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தது. நம்ம அதை பற்றி நினச்சிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கோமா, நம்ம போயிட்டு இருக்க பாதை கரெக்ட் தானா, ஓகே, அதுக்கான அந்த டிட்டர்மைன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கரெக்டாக போட்டுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கைடு உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல, நீங்களும் என்ன பண்ணுறான், கைடு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே, we are going good. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பின்னாடி ஒரு மாவட்டத்தோட அதிகாரியாகவும் ஒரு மாவட்டத்தோட காவல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஹெட்டாக வர போகிறீங்க. ஸோ அதுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருவோங்கிறத, இந்த பாசிட்டிவ் தாட், அந்த பாசிட்டிவ் டிட்டர்மினேஷன், அந்த பாசிட்டிவ் வந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா பாசிட்டிவாக தான் வரும். சரிங்களா, பாருங்க இப்போ அந்த ஓவரால் வியூ, ஓகே, அந்த 10 டிப்ஸ் பாருங்க. ஸ்டார்ட் வித் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான், கமிட் டு த சிங்கிள் டிட்டர்மைன்ட் பிளான். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டீங்க, அந்த பிளான்லேருந்து எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வெளியே வரக்கூடாது, ரைட். ப்ரிலிமினரிக்கு முன்னாடியே வந்து மெயின்ஸுக்கு ரெடி ஆகிடணும், ஓகே. அதேமாரி ஒவ்வொரு மெயின்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ், உங்களோட ஓன் நோட்ஸை வந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஆன்சர்ஸையும் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் கிடைக்குதோ அதெல்லாம் என்ன செய்யணும், எழுதிக்கிட்டே இருக்கணும். அடுத்து பாருங்கள், டிப் நம்பர் 6 பாருங்கள், ரெஃபரிங் டு த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சிலபஸை விட்டு நம்ம வெளியே டிவியேட் ஆகட்டுமா, சிலபஸை தான் படிச்சுட்டு இருக்கோமா. அப்போ சிலபஸை வந்து இங்கே பாருங்கள், நான் எப்பயுமே சொல்லுவேன், கிளாஸ்க்குள்ளே நான் வந்துட்டாலே சொல்லுவேன், எங்கே உங்கள் சிலபஸ் எங்கே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களோட பைபிள் திருக்குறள் மாதிரி என்ன அப்படின்னா கையில் சிலபஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை தான் சொல்கிறேன், ரெஃபரிங் டு த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அடுத்து பாருங்கள், 7வதுல என்ன அப்படின்னா சும்மா எதுக்கு எடுத்தாலும் அது ஒரு டாப் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ரெலவென்ட் சோர்ஸ், உங்களோட புக் சோர்ஸ் ப்ளஸ் நெட், அவ்வளோதான், ஓகே. எல்லாரும் புக்கை விட்டுட்டு போகக்கூடாது. அதான் அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெலவெண்ட்டான மெட்டீரியல்ஸை கொஞ்சோண்டி படிக்கணும், எக்கச்சக்கமாக படிக்க வேண்டியது தேவை இல்லை. 8th பாருங்க, கான்சென்ட்ரேட் ஆன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டடீஸ். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம இங்கே படிச்சுட்டு இருக்கும் போது வேற எங்கேயாச்சும் நம்ம டிவியேட் ஆகக்கூடாது. இங்கே படிச்சோன்னா இல்லை உடம்பு முடியல அப்படின்னா என்ன செய்யலாம், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் லெக்சராக இருந்துட்டு திருப்பி வந்து என்ன செய்யலாம், படிக்கலாம். அடுத்து பாருங்க 9வது பாருங்க, ரிவைஸ்டு டாபிக் ரெகுலர்லி. ஏற்கனவே நம்ம படிச்சு திரும்ப படிக்கும். இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம தான் படிச்சுட்டோம் இருக்கணும், திரும்ப படிச்சா தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், ஒரு 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்னா 10 மார்க் கொஸ்டினை 4 to 3 நிமிஷத்தில் வந்து நம்ம 10 மார்க் கொஸ்டின் 4 to 5 நிமிஷத்துக்குள்ள 10 மார்க் கொஸ்டின் எழுதி முடிக்கணும். அப்போ அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணால் தான் என்ன ஆகும் அப்படின்னா டக்கு சொன்னால் நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வரும். நீங்கள் அங்கே போய் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது அங்கே போய் திங்க் பண்ணி எழுதுறீங்கன்னா, ஸோ இட் வில் டேக் 10 to 15 minutes. அப்போ இன்னொரு கொஸ்டின் நம்மளால் எழுத முடியாது, நம்மளுக்கு டைம் இல்லைன்னு இருக்கும். ஸோ ரிவைஸ் டாபிக் ரெகுலர்லி. அப்புறம் நான் 10வது பாயிண்ட் என்ன சொல்ல அப்படின்னா நம்மளோட ரிசல்ட், ஓகே, தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, நம்மளோட பர்த்டே செலிப்ரேஷன் கிடையாது, நம்ம என்னைக்கு நம்ம சர்வீஸ் வாங்குறோமோ ஸோ அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே திருவிழாவே நம்மளுக்கு அன்னைக்கு தான் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே பதிங்க. டெஃபினெட்லி எவ்ரி ஒன் வில் பிகம் டிப்டி கலெக்டர், டிஎஸ்பி. அது குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் உங்களோட டார்கெட்டை நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா அப்போ தான் ரீச் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ரிசல்ட். நான் அன்னைக்கு வருவேன். நம்ம இங்கே பாருங்களேன், இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்கும் 21 வயசாக இருக்கும், 22 வயசாக இருக்கும். நம்ம பிறந்ததுலேருந்து 20 வருஷம் எல்லாமே கொண்டாடி இருக்கோம். 2 to 3 years நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் வில் பவரோட சர்வீஸ் நம்ம வாங்குகிறோம், நம்ம டிப்டி கலெக்டர் ஆகிறோம், டிஎஸ்பி ஆகிறோம், நம்ம ரிசல்ட் வருது. அதுக்கப்புறம் நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பமும் மட்டும் இல்லை, நம்ம ஊரே என்ன செய்யும், நம்ம டிப்டி கலெக்டர் ஆகிட்டா நம்மளை கொண்டாடும். ஓகேவா? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பாருங்களேன், ஒரு என்ன போட்டிருக்கேன், உன்னால் சாதிக்க முடியாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. சாமி விவேகானந்தர். சரிங்களா, நம்மளால் முடியும், நம்மளால் மட்டும்தான் முடியும். ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம இன்ஸ்டியூஷனில் தொடர்ந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் கேட்பாங்க, சார் எப்படி சார் உங்களோட இன்ஸ்டியூஷனில் மட்டும் குரூப் 1ல் டாப் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே வராங்க அப்படிங்கிறதா. இட்ஸ் நத்திங் பட் என்ன பண்ணுறோம், இங்கே சொல்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ
அந்த டிட்டர்மினேஷன் அந்த வில் பவர், வில் பவர் இருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளும் அது குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 2A இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, VO இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல கண்டிப்பாக கிளியர் பண்ணி வெற்றி பெறலாம்.